எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தப்பி தவறி கூட நீங்கள் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு ஃப்ரைடேல ரெக்கவரியான மார்க்கெட் மறுபடியும் 119 பாயிண்ட் கும்பா. ஷேர் மார்க்கெட்டில் இப்போ எங்கேயாவது சந்தோஷம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டால் அது எங்கெங்கே இருக்குது? அது எங்கேயோ தூத்துக்குடி தாண்டி கடல் தாண்டி எங்கேயோ கடலுக்கு அடியில் இருக்குங்க. இப்போதைக்கு ஒன்றும் காணோம். கரடி குட்டிகள் சந்தோஷமாக ஆடி பாடி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. இதில் இன்னொரு வெந்த புண்ணில் வேலை விட்டு ஆட்டுற மாதிரி அமெரிக்காவினுடைய டாலர் இண்டெக்ஸ் இப்போ எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசியாக 96களில் 97ல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ட்ரம்ப்பினுடைய லீலைகளே லீலைகள், நாராயண நாராயண அப்படின்ற மாதிரி இப்போ அந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் எங்கே அது 100ஐ தொட்டு விட்டது. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் கீழிருந்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறுது. அப்படின்னா என்ன? அமெரிக்காவினுடைய பொருளாதாரமோ அல்லது அமெரிக்காவினுடைய டாலர் இண்டெக்ஸோ ஓரளவுக்கு நல்லா ரெக்கவரி ஆகுதுன்னா அமெரிக்கா போகிற ரூட்டு கரெக்டாக தான் இருக்குது. சமீபத்தில் 107, யாருமே நினச்சி பார்க்க முடியாதபடி 107லிருந்து 97 வரைக்கும் விழுந்த அமெரிக்க டாலர் இப்போ மறுபடியும் 100 அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு. சனிக்கிழமை நாங்கள்லாம் தனியாக இறங்க மாட்டோம், எல்லாரும் கூட துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடடா பாருங்க, கரடி குட்டிகள் எந்திரிச்சு உலகம் பூரா ஆடுறத பாருங்க. அமெரிக்க மார்க்கெட் கும்பா, யூரோப் மார்க்கெட் கும்பா, ஏசியா மார்க்கெட் கும்பா. அதுலேயும் இந்த காஸ்பி அப்படின்ற இண்டெக்ஸ் வந்து ஸ்பெஷல் கும்பா, 4% காலி. ஏன் இந்த சவுத் கொரியாவினுடைய இண்டெக்ஸ் 4% இறங்கி வீழ்ச்சி அடைஞ்சு கிடைக்கிறது? எல்லாம் எங்கள் அண்ணன் ட்ரம்ப் அவர்களுடைய நெத்தி அடி. இந்த வாங்கிக்கோ அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரிலிக்கும் நெத்தி அடி கொடுத்து கொண்டிருக்கிறதா காரணம். அதில் பாருங்க, கனடான்னு ஒரு நாடு பக்கத்திலேயே இருக்கு. அவங்களுக்கு 25%, நம்ம நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்களோ அதே அளவு தான் அவங்களுக்கும் கொடுத்தாங்க, 25%. அந்த கனடா நாட்டினுடைய பிரதமர் அவங்களுடைய அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து எங்கிட்ட நிறைய நெகோசியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் அதுக்கு ஒரு தண்டனையாக. என்னங்க, எந்த ஊர்லேங்க இப்படி நடக்கும்? துக்ளக் ஆட்சி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தாங்க போய்கிட்டு இருக்கு. நடிகர் ஒருத்தர், அந்த காலத்து நடிகர், அந்த மாதிரி ஏதோ ஒரு காமெடி படம் ஒன்று எடுத்திருப்பார், அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. நீ எங்கிட்ட சரியாக பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிற, அதனால் இந்த புடி 10% உயர்வு அப்படின்னு அந்த கனடா நாட்டுக்கு 25லேருந்து 35 பண்ணி விட்டாருங்க மனுஷன். என்னங்க அது? ஆக மொத்தம் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப்னால இன்றைய மார்க்கெட் பிளாக் ஃப்ரைடேவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதில் சந்தேகமே வேண்டாம், இன்னைக்கு உங்களுக்கு கும்பா தாண்டி அப்படின்ற மாதிரி 100 பாயிண்ட் இறங்கி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. ஆனால் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி எப்பாவது ஒரு காரணத்தினால இறங்கும் பொழுது தான் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக சம்பாதிக்க முடியும். சும்மா ஒரே நாளில் மார்க்கெட் கொடுத்துருமா? அது இறங்கறக்கு 6 மாதம் ஆகும், அப்புறம் திரும்பி 6 மாதம் கழிச்சு ஏறும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வேளை இறங்கும்போது சில பேர் இது லோவான்னு நினைப்பாங்க, இது லோன்னு நினச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவன் இங்கிருந்து ஏறாமல் மறுபடி கீழே போவான். அப்புறம் மறுபடி இது லோவோன்னு ஏதோ ஒரு லோவில் கண்டிப்பாக திரும்பித்தான் ஆகணும். அதுக்கு மேபி 3 மாதம் கூட ஆகலாம், யாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் மேல் நோக்கி ஏறி வரும்பொழுது ஃபஸ்ட்டு லோ எது அப்படின்னு கணிச்சு எடுத்தவங்கள முதல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டு லாபத்துக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே கெஸ் பண்ணி எடுத்தவங்கள, ஸோ எந்த இடத்துல திரும்புதோ அந்த இடத்துக்கு யார் பக்கமாக கெஸ் பண்ணாங்களோ, ரொம்ப தூரமாக இங்கேயே திரும்ப நினச்சி லாக் ஆகிருப்பாங்க, அவங்களையெல்லாம் கடைசியில் தான் மார்க்கெட் காப்பாற்றி விடும். ஸோ எந்த இடத்துல கரெக்டாக திரும்புதுன்னு கெஸ் பண்ணி யார் நல்ல லோ ரேட்டில் எடுத்திருக்காங்களோ, திரும்புகிற இடத்துல எடுத்திருக்காங்களோ, முதல்ல அவங்கள காப்பாற்றி விடும், அதுக்கப்புறம் காப்பாற்றி விடும். ஸோ ஆக மொத்தம் டைம் ஃப்ரேம்னு பார்த்தா நல்லா கணிச்சவங்களுக்கு 1 மாதத்துலேயே வெற்றி பரிசு, நல்லா கணிக்காதவங்க மீடியமாக கணிச்சவங்களுக்கு ஒரு 4-5 மாதம் ஆகுது, ரொம்ப சுமாராக கணிச்சவங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது 1 வருஷம் கழித்து தான் தெரிய வரும். இப்போ இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்கு கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் 4% வீழ்ச்சி அப்படின்றது அடைஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த பங்கு வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் கீழே மேலேருந்து அப்படியே சரிவடைஞ்சிட்டே வந்தது. ஒரு இடத்துல இங்கிருந்து திரும்பிடுமோன்னு சில பேர் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இங்கிருந்து திரும்புமோன்னு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது திரும்பி வரும்பொழுது முதல்ல இவங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம், அப்புறம் இவங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம், அப்புறம் இவங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த டாக்டர் ரெட்டி இன்னைக்கு திடீர்னு 4% கீழே இறங்கி
200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட கீழே விழுகுது அப்படின்னா அப்போ இதுவே லோவா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. சப்போஸ் இங்கே திரும்பிடுச்சுனாக்க இங்கே வாங்கினவங்களுக்கு உடனே லாக் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஒருவேளை இங்கே திரும்பல இன்னும் கீழே இறங்குதுன்னு போச்சுனாக்கா அப்போ எவ்வளவு நாட்கள் பாருங்கள், எவ்வளவு மாதங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 6 மாதம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ எது எப்படியோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பங்குகள் கீழே விழுகுது. நல்ல அடிவாரத்துக்கு சீக்கிரம் தொப்புன்னு விழுந்துறணும் ஆண்டவா, அப்போ தான் நாங்கள் போய் விதைச்சி விட முடியும் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவளா சொன்னால் இருக்காது, நம்ப முடியவில்லை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் சரியில்லை அப்படின்னு சில பங்குகள் இறங்கியிருக்கு. அதில் இந்த சன் ஃபார்மா அப்படின்றது எவ்வளவு பெரிய பங்கு, அவனுடைய வரலாறு என்ன, அப்பேற்பட்ட பங்கு இன்னைக்கு 4% ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட்னு சொல்லி இறக்கி விட்டுருக்காங்க. மேகலை மணிமேகலை பொத்தி பொத்தி வளர்த்ததுல வெக்கம் விட்டு போகலை அப்படின்னு ஒரு படத்தில் சொல்கிற டைலாக் மாதிரி இது கரடி குட்டிகளோட எந்த காலத்துலையும் சேர்ந்ததே இல்லை. 2020 பார்த்தீங்கன்னா 400 ரூபாயில் ஆரம்பித்து ஒரு லார்ஜ் கேப் கம்பு எந்த வகையான கரெக்ஷனும் பெரிய லெவல் ஆகாமல் ஏறிக்கொண்டே வந்த ஒரு அதிசயமாக இந்த சன் ஃபார்மா அப்படின்ற பங்கு இருந்தது. சமீபத்தில் கூட இழந்த லாஸ்களை எல்லாம் மீட்டெடுத்த ஒரு பங்காக இருந்தது. அந்த பங்கை அப்பேற்பட்ட மேகலையை இன்னைக்கு இப்படி கீழே இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ ரிசல்ட் வந்த பிறகு ஒரு 4% அதிர்ச்சி வைத்தியமாக இறங்கிய பங்குகளில் இந்த சன் ஃபார்மா அப்படின்றது ஒன்று இருக்குது. நண்பர்களே, இன்றைக்குமே சாதாரண விஷயமே கிடையாது. மிகப்பெரிய ஆள் ஐடிசி அவங்களுடைய ரிசல்ட் வருது, டாடா பவர் அவங்களும் மிகப்பெரிய ஆள் அவங்களுடைய ரிசல்ட் வருது. ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த பெரிய ஆளுகளுடைய ரிசல்ட் வந்து இவங்களை அசைச்சு பார்க்குமா, ஒரு 5% 10% முன்ன ஃப்ளக்சுவேட் ஆகுவாங்களா அப்படின்னா நிறைய ட்ரேடர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அட ஏப்பா நீ வேற, இவங்க நல்ல நாள்லேயே பெருசாக மூவ்மெண்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க, இந்த ரிசல்ட் ஒன்று தான் இந்த பல பேர் நம்பி இருக்காங்க, ஏதாவது வால்டிலிட்டி வருமா அப்படின்னு இந்த ஐடிசி டாடா பவர் பங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த MCX, NH நாராயண ஹிருதாலயா, இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், UPL போன்ற அதிகமாக வாலட்டிலிட்டி அப்படின்னு காட்டக்கூடிய பங்குகளினுடைய ரிசல்ட்டு இன்றைக்கி வருது. ஸோ ரிசல்ட் வந்ததில் இன்றைக்கி ஒன்றும் மோசம்னுலாம் சொல்ல முடியாது. நெட் வெப்னு ஒரு கம்பெனி, எந்த சந்திலையாக இருந்தீங்க நீங்கள்லாம், ஸ்கிப்பர்னு ஒரு கம்பெனி, அதெல்லாம் ஒரு 9% ஏறி இருக்குது. இந்த ரேடிகோ கைத்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பங்கு தான், அவன் ரிசல்ட்டை காரணம் வச்சுக்கிட்டு ஒரு 5% ஏறிட்டான். சேலட் ஹோட்டல் 4% ஏறி இருக்குது. ஸோ ரிசல்ட் இன்றைக்கி மொத்தமாக வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி பாசிட்டிவில் வந்த பங்குகள் இருக்குது, நெகட்டிவ் மிக்சடாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த NSDL IPO அதனுடைய க்ளோசிங் டேட் இன்னைக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது இதனுடைய ப்ரைஸ் 800 ரூபாய் அப்படின்றது இஷ்யூ ப்ரைஸாக இருக்குது. இது எந்த ரேட்டில் மேபி வந்து லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, 17% 937 வந்து லிஸ்டிங் ஆகுமோ அப்படின்ற ஒரு ஆசை இந்த மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி MBB இன்ஜினியரிங் அப்படின்ற IPO அதுவும் வந்து 16% மேபி வந்து லிஸ்டிங் கெயின் ஆகுமோ, அதனுடைய டேட்டு இன்னைக்கு கடைசி டேட் அப்படியும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பங்கு ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்ற IPO, அதுவும் 150 ரூபாய்க்கு விடக்கூடிய IPO இன்னைக்கு லாஸ்ட் டேட். அவர்கள் என்ன அப்படின்னா ரொம்பவும் ஆச்சரியப்படும் வகையில் 29% வந்து லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய 3 IPOக்களுமே ஒரு பாசிட்டிவ் லிஸ்டிங் வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியமில். இப்போ NSDL IPO நெருங்கி வந்துட்டதுனால பல பேர் CDSL பங்கு என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பங்கு ஒரு முறை மிகப்பெரிய ஒரு பிக் கேண்டில் அப்படின்றது ஒரே நாளில் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது இறங்குவதும் ஏறுவதுமாக சைட்வேஸில் 2 முறை அப்படின்றத சம்பாரிச்சு கொடுத்துட்டு ஒரு முறை பிரேக் டவுன் ஆனந்தான். இந்த NSDL IPO வந்த தகவலும் சரி மற்ற தகவல்னாலையும் ஒரு தடவை பிரேக் டவுன் ஆகி கீழே விழுக ஆரம்பித்தவன் தான் இப்போ கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு. ஸோ NSDL IPO நியூஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இனி அது வந்து லிஸ்டிங் ஆக வேண்டியது ஒன்று தான் பாக்கி. ஸோ இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு தெரியாதுல்ல, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டே அப்படின்னு வந்துருச்சுனாவே ஒரு பங்கு வந்து பெருசாக வாலட்டிலிட்டி என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஸோ ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 1300 1800 வரைக்கும் ஒரு முறை வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் சில மாதங்கள் கழித்து மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கக்கூடிய இந்த CDSL அடுத்தது என்ன பெருசாக செய்ய போகுது, 6 மாதம் இதே மாதிரி ஒரு 4-5 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது
தன்னுடைய பழைய ஹைக்கு போக போகுதா அல்லது மறுபடி புதுசாக யாராவது வாங்கிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக கீழே வரப்போகுதா அப்படின்றது தெரில. பட் ரொம்பவுமே வயலண்ட்டான ஒரு இடத்துல வந்து இந்த CDSL அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, நம்ம நாட்டில் நிறைய கெடுதலான விஷயங்கள் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம கட்டளை போட்டு தடுத்து நிறுத்த முடியுமான்னா நிறுத்த முடியறதில்ல. பாலித்தீன் கவர்லாம் விற்காதீங்கன்னா அதையும் பிடிச்சி விற்கிறாங்க. பொது இடங்களில் புகைப்பிடிக்காதீங்கன்னா அதுவும் பண்ணுறாங்க. அது மாதிரி எத்தனையோ தடை பண்ண முடியாத ஐட்டங்கள் இருக்குது. ஒரு நண்பர் இப்படி தான் சொல்கிறாப்புல, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கே எந்த பயலையும் பண்ண விடாமட்டா எல்லாம் கேஷ் மார்க்கெட்டுக்கு வந்துருவாங்கல்ல, அப்போ கேஷ் மார்க்கெட்டில் நல்லா வால்டிலிட்டி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அப்படி நாம் எதுவுமே ஒரு விருப்பத்தை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தடை பண்ண முடியாதுங்களே. அடாடா, இங்கே பாருங்க, ஒரு நண்பர்னுடைய அவருடைய வயது என்னன்னு தெரியல, ஆனால் சரியான அணுகுமுறை, என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு அறிவு, அவருடைய பொறுமையும் அவருடைய தெளிவையும் பாருங்களேன். அதாவது 2024 அப்படின்னு ஒரு வருஷம், அந்த வருஷத்தில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ 24.5% லாபமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது எவ்வளோ வேணாலும் போர்ட்ஃபோலியோ ஒரு 10 லட்ச ரூபான்னு வச்சிங்களேன், அப்போ ஒரு 2.5 லட்ச ரூபா லாபம் அப்படின்ற மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. அது என்ன ஆயிருக்குன்னா அப்படியே மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் 2% மைனஸ்னு போயிடுச்சு. ஆனால் மனுஷன் அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கம்முன்னு விட்டுட்டாப்ல. அப்போ அது -2லேருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஜூலை மாதத்தில் மறுபடியும் லாபம் 15.5% அப்படின்றது ஏறி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்குறதுனால இப்போ அவருடைய லாபம் என்பது வெறும் 8.7% குறைஞ்சி வந்திருக்கு. இவனுங்களுக்கு இதே தாங்க வேலை. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை, ஷார்ட் டேர்மில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் லாங் டேர்மில் எனக்கு டிவிடெண்ட் வந்துக்கிட்டு இருந்தால் போதும், அப்புறம் ஒரு 15-20 வருஷம் கழித்து பார்க்கலாங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாப்ல. ஸோ அந்த 15-20 வருஷம் எனக்கு டிவிடெண்ட் முதல்ல வந்துக்கிட்டு இருக்கட்டும், அதாவது அந்த மினிமம் கேரண்டி அப்படின்றது எனக்கு வரட்டும், அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம், இந்த ஷார்ட் டேர்மில் ஏறி இறங்குறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவருடைய முடிவு. நண்பர்களே, சமீபத்தில் உருப்படியாக லோக்கல் நியூஸில் வச்சு செக்டரில் வந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினரல் சம்மந்தப்பட்ட பங்குகள் வந்தது. டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்குகள் இப்போது ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி சண்டை நடந்தப்போ ஒரு முக்கியமான ஃபோக்கஸில் வந்துட்டு அப்புறம் கீழே விழுந்தோம், இன்னும் பெருசாக எந்திரிக்கல. ஸோ இப்போதைக்கு எந்த செக்டரில் நியூஸ் போயிருக்கு கடந்த ஒரு 2-3 வாரங்கள்லன்னா இந்த மினரல் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரேர் எர்த் மெட்டல் சம்மந்தப்பட்ட தகவல் தான். PMO ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி போய் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு தகவல்கள் போயிட்டு இருந்தது. அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த ரிம் அப்படின்ற பங்கு டபக்குன்னு மேலே ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பெருசாக, அதுக்கப்புறம் எதுவும் நியூஸ் வரல, அப்புறம் இறங்குனா மறுபடியும் இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்கான். இந்த GMDC லிமிடெட் அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான். டபக்குன்னு அந்த பங்கு வந்து 360 ரூபா ரேஞ்சிலேருந்து 460 ரூபா வரைக்கும் போனால் அப்புறம் மறுபடியும் அந்த தகவல்களை மேற்கொண்டு இது அப்டேட் இல்லையா என்னன்னு தெரியல, அந்த பங்கு இறங்கியிருக்கு. ஸோ ரிம் அப்படின்ற பங்கு தான் இறங்கிட்டு திரும்பி ஏறி இருக்கு. இன்னும் இந்த GMDC ஏறல. சாப்பாடு இருந்தால் போதும், சாப்பிட்டு தூங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்கன்னா அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் தூங்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அது மாதிரி தான் இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற பங்கு வந்து பெருசாக மூவ்மெண்ட் என்பதே காட்டாமல் தான் இருந்தது. ஒரு மாதத்துக்கே அவன் 10% தான் மூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டு இருந்தான். என்னன்னு தெரில, கடந்த 5 நாட்களில் 10% ஏறினதும் 10% மறுபடியும் இறங்குறதும் மறுபடியும் ஒரு 4% ஏறதுன்னு எதுக்கு இப்போ இந்த 4 நாளில் 4 மாதத்தில் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரில. ஸோ இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற பங்கு ரொம்ப நாளாக ஒரு குறிப்பிட்ட லெவல்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டு இருந்த பங்கு இப்போ என்ன காரணத்தினாலேயோ திடீர்னு 4-5 நாளில் 10% ஏறுறதும் 10% இறங்குறதும் இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது. இப்படி தாங்க நண்பர்களே ஸ்டாக் மார்க்கெட்டே. அவனுக்கு பாட்டுக்கு என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, அப்புறம் ஒரு 300 நாள் இப்படியே வண்டி ஓட்டிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 60 நாளில் தான் திடீர்னு மேலேயோ அல்லது திடீர்னு கீழேயோ போவாங்க. கீழே போகிறது நம்மளுக்கு ஒஸ்ட் கேஸ், அது ஒன்று தான் நம்மளுக்கு ஒஸ்ட் கேஸ். இப்படியே சைட்வேஸில் போட்டப்போனால் அப்படியே கண்ணு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தாலும் நல்லது தான், மேலே போகிற மாதிரி இருந்தாலும் நல்லது தான். ஸோ 3 சினாரியோவுக்கு 2 சினாரியோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபேவர் தான். மீதி அந்த ஒரு சினாரியோ தான் ரொம்பவுமே கும்பா குட்டி சினாரியோ. அதில் மட்டும் நம்ம போய் சிக்கிடக்கூடாது. நம்ம எங்கேங்க சிக்கிறோம், அவனுங்களாம் பிடிச்சி நம்மளை சிக்க வைக்கிறானுங்க அப்படின்றதான் இப்போதைக்கு நிலைமை. நன்றி, வணக்கம்.